சரியில்லன்னு எனக்கு தெரிஞ்சுது. அதான் நாட்டு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இத குடு அவனுக்கு சரியாயிரும் அப்டி சொல்ல, தேங்க்ஸ்ங்க அப்டி சொல்லிட்டு இருக்க. சரிங்க, இது எப்படி உங்களுக்கு அவனுக்கு உடம்பு சரியில்ல அப்டி தெரியும்? ஆமா, அவன் தான் உங்க கூட இல்லையே. நீங்க தான் என்ன மொதல்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. அந்த கஃப்கா இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் அப்டி சொல்ல, நாங்க எப்பங்க ஃபாலோ பண்ணோம் உங்களுக்கு தெரியும் அப்டி கேட்பானா ரெனோ. ஆமா, மொதல்ல அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கல்ல. அப்பலேருந்து தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்டி சொல்லிட்டு அவன் போனான். அத பார்த்துட்டு ரெனோவோ, ஐய்யய்யோ! இவருக்கு தெரிஞ்சிருச்சா? இவ்வளோ நேரம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாரி நடிச்சுட்டு இருந்திருக்காரு ஐயா! இவரு ரொம்ப டேஞ்சரா இருக்காரு. என்ன பண்றது? அப்படி சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் வைஸ் கேப்டன் அங்க கிங் பின் மாரி இருப்பான் பார்த்தீங்களா? அவன்ட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்ப டக்குன்னு ஊருக்குள்ள கைஜு வந்துருச்சு, கைஜு வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு அலர்ட் வருமா? அங்க குழந்தைங்கள பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம வைஸ் கேப்டனும் சண்டைக்கு போலாமா அப்படின்ற மாரி நின்னுட்டு இருக்க. அவனுங்கலாம் ரெடி பாஸ் அப்படின்ற மாரி நின்னுப்பாங்களா? அத பார்த்துட்டு வைஸ் கேப்டனும் கைஜுவ கொல்லணும்னு சொன்ன உடனே சும்மா கன் மாரி வந்து நிக்கிறீங்களே ஐயா! உங்களோட இந்த கடமை உணர்ச்சிய கண்டு நான் வியக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டன் சொல்ல, இந்த பக்கம் ரினோ நம்ம வைஸ் கேப்டன பார்த்து சொல்லுவான், வைஸ் கேப்டன் நீங்க உங்க சட்டைக்குள்ள அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்கல்ல, நான் அத பார்த்தேன் அப்படி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பானா, அதுக்கு வைஸ் கேப்டனும் ஆமா, ஆமா கரெக்ட் தான். இருந்தாலும் நான் உன்னோட வைஸ் கேப்டன். கொஞ்சம் மரியாதை பேசுப்பா, இல்லன்னா பனிஷ்மென்ட் குடுத்துருவேன். சரி நாம இப்போ போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சண்டைக்கு கிளம்புவாங்க பாருங்க. அப்படியே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போட எல்லாருமே ரெடியா சண்டை போடுறதுக்கு போவாங்க பாருங்க. சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. அப்புறமா நைட்டு பார்த்தா நம்ம வைஸ் கேப்டன் வீடியோ கால்ல அந்த கிங் பின் மாரி இருந்தான் பார்த்தீங்களா? அவன்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த கிங் பின் நம்மளோட அந்த வைஸ் கேப்டன்ட்ட கேட்பான். ஆமா, நீ அந்த பொருள் எல்லாத்தையுமே அந்த சென்டருக்கே வந்து குடுக்கலாமே. எதுக்காக என்ன அந்த கார் பார்க்கிங் வர சொல்லி குடுத்த? அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம வைஸ் கேப்டன் சொல்லுவாங்க. இல்ல பசங்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் பிராங்க் பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் கொஞ்சம் பண்ணேன். இந்த லீவு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போணும்ல. அதனால தான் பண்ணேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்படி சொல்லுவாரு பாருங்க. அதோட இந்த எபிசோட் இங்க முடியுதுங்க. யாருக்கெல்லாம் கைஜு நம்பர் சீசன் 2 எபிசோட் 1 ரிலீஸ் ஆனோன வீடியோ வேணுமோ, கமெண்ட்ல கைஜு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம அனிமி ஃப்ரீக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.